வானில் தோன்றும் கருமேகங்கள் கரைந்து போவதைப் போல வாழ்க்கையில் தோன்றும் பிரச்சனைகளும் கடந்து போகக்கூடியவையே. இந்த எல்லையற்ற வாழ்க்கை நாடகத்தில் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை தோன்றினாலும் அதை கடந்து சென்றுவிடும் ஒரு காட்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காட்சியிலும் ஏதோ ஒரு முக்கியத்துவம் அடங்கியுள்ளது. அதை நாம் உணராவிட்டால் அதிகமான சோகத்தையும் வருத்தத்தையும் அனுபவிக்க நேரிடும். புயல் வீசும்போது அமைதியின் அருமையும், வெயில் சுட்டரிக்கும் போது நிழலின் அருமையும் நாம் உணர்கின்றோம். இதைப் போலவே வாழ்க்கையில் தோன்றும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கின்றது என்றே நாம் கருத வேண்டும். வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடக்கும்போது அதிலுள்ள தீமைகளை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தோமானால் கண்டிப்பாக நாம் சோகத்தை தான் அனுபவிப்போம். நாம் கண்ணீர் விட்டு அழலாம் அல்லது புலம்பவும் செய்யலாம். இவ்வாறு செய்தால் யாருக்கு என்ன நன்மை? நாம் பிரயாணம் செய்யும் சாலைகளில் மேடு பள்ளம் தோன்றுவதைப் போல வாழ்க்கையில் இன்ப துன்பம் ஏற்படுவதும் மிகவும் சகஜம். அந்த நேரத்தில் சற்று நிதானமாக இருந்து நடந்த சம்பவங்களிலிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தோமானால் நடந்தது நடந்துவிட்டது. அதை நினைத்து வருந்துவதால் பயனில்லை. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற ஆறுதல் ஏற்படும். சில வேளைகளில் அந்த நன்மைகள் நமக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் நிதானமாக இருந்தோமானால் அவற்றை சுலபமாக அடையாளம் காண முடியும். நமக்கு வேண்டியதெல்லாம் எது வந்தாலும் வரட்டும் என்றென்னும் திடமான இதயம் மட்டுமே. சிந்தனை துடி. வாழ்க்கை என்பது ஒரு வரப்பிரசாதம். வாழ்க்கையை வசந்தமாக்குவோம்.